ஹீரோயின் சப்ஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம், கேரேஜ் ஆமாம், கேரேஜ் அம்மா. ஏன் நம்ம அதை கேரேஜ் அம்மா வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோவுக்கு பதிலாக ஹீரோயினாக மாற்றிட்டார் அவர் கலைஞானம். ஓ சரி. அதை கொண்டு வேலாயுதம் நாயர் அவர்கள்கிட்ட அவர் இந்த கதை படித்து பாருங்க, நல்லா இருக்கும். வேலாயுத நாயர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா அந்த மாதிரி அவர் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல குணம் படைச்ச ஒரு சிறந்த மனைவி. அதெல்லாம் பார்க்கும்போது கணவர் மேலே அந்த ஒரு அன்பு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நான் பார்க்க வந்தேன், ஏதாவது உதவி கிடைக்குமான்னு வந்தேன். ஏன்னா அவர் உதவி செய்யறது அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார்ல, அதுக்காக அதனால அவர் வந்திருக்கார். அது ஏதோ ஒரே ஒரு கியர் தான் வேலை செஞ்சதும் அந்த டைமில், ஏதோ ப்ராப்ளம் காரில். அவர் என்ன பண்ணாராம், மலை மேலேருந்து, யார் வேலாயுத நாயர் எக்ஸ்பர்ட் டிரைவர், மலை மேலேருந்து அப்படியே ஓட்டின்னு வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டு. வணக்கம் வித்யா. வணக்கம் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா அம்மாவுக்கு வேலாயுதன் நாயர் அவர்கள் மேலே, அவரோட கணவர் மேலே ஏன் இவ்வளோ அன்பு, அவர் இறந்த பிற்பாடும் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் ஏன் இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா, அவருடைய அந்த குணம் அப்படி ஒரு நல்ல ஒரு தன்மையான குணம். அந்த தன்மையான குணம் இருக்கிறவங்கள நம்ம மிஸ் பண்ணுவோம் இல்லையா. அவங்க இறந்த உதாரணம் சொல்லுங்கள். உதாரணம் நான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா திரு கலைஞானம் அவர்கள் அவர் பெரிய ரைட்டர், எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதின ஒரு கதை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் நடிக்கிறத, மக்கள் திலகம் அவர்கள் நடிக்கிறதா இருந்தது. அதுக்குள்ளே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்போது அதே கதையை ஹீரோயின் சப்ஜெக்ட், ஏன்னா நம்ம ஹீரோயின் சப்ஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம், கேரேஜ் அம்மா. ஏன் நம்ம அதை கேரேஜ் அம்மா வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோவுக்கு பதிலாக ஹீரோயினாக மாற்றிட்டார் அவர் கலைஞானம். ஓ சரி. அதை கொண்டு வேலாயுதம் நாயர் அவர்கள்கிட்ட அவர் இந்த கதை படித்து பாருங்க, நல்லா இருக்கும். படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் வாங்கிக்கிறேன் இந்த கதையை, விஜயாவை நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கணவர் திரு வேலாயுத நாயர் சொல்லும்போது உடனே அவர் பேமெண்ட் கொடுத்துட்டார். அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது 15,000 ரூபா. 70s 15,000ன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. எங்கள் அப்பாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டி நகர்லலாம் அப்போல்லாம் ஒரு 2,000-3,000க்கு கிரவுண்டு வரும்ட்டு. அப்போயே ஒரு 10 கிரவுண்டு வாங்கி போட்டுருக்கலாம். அந்த மாதிரியான பெரிய அமௌண்ட். கதை வாங்கின பிற்பாடு வேலாயுத நாயர் அவர்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி எம்ஜிஆர் சார் நடிக்க வேண்டிய கதை அது. அதில் இந்த மாதிரி கதை சில மாற்றங்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் விஜயாமாவை நடிக்க வைக்கலான்னு அவர் கொண்டு வந்தார். அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமாங்க, அது கரெக்டு தான், நீங்கள் கேள்விப்பட்டது அப்படின்னு கலைஞானம் அவர்கள் சொல்லும்போது, வேண்டாம் இங்கே எடுக்க வேண்டாம். ஓ, எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட கதைங்கிறதுனால அது எடுக்க வேண்டாம். அவர் நாளைக்கு ஏதாவது தப்பாக நினச்சிருந்தாருன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம அந்த அன்பும் இதுவும் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம விட முடியாது. முக்கியம், நீங்கள் பணம் திருப்பி தர வேண்டாம். பணம் அதில் தான் அங்கே பெரிய ஒரு நல்ல குணம். பணம் நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் திருப்பி தர வேண்டாம். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? அவங்க ஏன் இதை முதலே சொல்ல என்கிட்டன்னு கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலாயுத நாயர் அவர்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே பக்கத்தில் நிறைய குடிசை வாழ் குழந்தைகளோட அந்த வீடுகள் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தீபாவளின்னா புது சட்டைலாம் பெரிய ஒரு கனவு. அப்போது இவர் என்ன பண்ணுவாராம், வேலாயுத நாயர் என்ன பண்ணுவாராம், கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய பேக்கெட் நிறைய பட்டாசு, ஸ்வீட்டு, புது ட்ரெஸ், இதெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்து அந்த குழந்தைங்க அந்த பட்டாசு வெடிக்கும்போது வேலாயுத நாயர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா. அந்த மாதிரி அவர் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல குணம் படைச்ச ஒரு சிறந்த மனைவி. அதெல்லாம் பார்க்கும்போது கணவர் மேலே அந்த ஒரு அன்பு. சிறந்த கணவர் இல்லையா அவர், சிறந்த மனிதர். வேலாயுத நாயர் அவர்கள் சிறந்த மனிதராக விளங்கும் போது அந்த காதலும் அன்பும் தானா ஏற்படும் இல்லையா விஜயாம்மா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. விஜயாம்மா அவங்க கணவரை பற்றி, வேலாயுத நாயர் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் கூட இருக்குது. ஒரு சமயக்காரர் ஒருத்தர், அவர் எம்ஜிஆர் கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு உட்காந்துருக்காராம் ராமாவரம் தோட்டத்தில். ரொம்ப வாடி போயிருக்கான் அவர் முகம்.
அப்போ அவங்க எதுக்கோ வேறு எதுக்கோ விஷயத்துக்கு வந்திருக்காரு வேலாயுத நாயர் அவர்கள். ஏன்பா ஏன் இப்படி உட்காந்து, யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அவர் உட்காந்து, ஏன் இப்படி உட்காந்துருக்க, நாமளும் யூஸ்வலாக யாரும் போய் கேட்கல மாட்டாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களை வந்து யார் போய் கேட்க போகிறாங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு வேலாயுத நாயர் அவர்கள் கேட்கும்போது, இல்லை ஐயா அந்த மாதிரி வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் வந்து பார்க்க வந்தேன், ஏதாவது உதவி கிடைக்குமான்னு வந்தேன். ஏன்னா அவர் உதவி செய்யறது அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார்ல, அதுக்காக அதனால அவர் வந்திருக்காரு இந்த சமயக்காரர். அப்போது அவர் கதையை கேட்டோடனே வேலாயுத நாயர் அவர்களுக்கு ரொம்ப மனசு உருகி போச்சு. நான் தரேன், எவ்வளோ வேணும், 30,000 ரூபாய் வேணும். உடனே அவர் சொல்லியிருக்காரு, யார் வேலாயுத நாயர் சொல்லியிருக்காரு, இதுக்காகவா எம்ஜிஆரை பார்க்க வந்தீங்க, அதுக்காக போய் அவரை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், அவருக்கு நிறைய பேர் வந்து உதவிக்குன்னு நிற்கிறாங்க, நான் பண்ணுறேன் அந்த உதவி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட பணத்தை கொடுத்துருக்காரு வேலாயுத நாயர் அவர்கள். கொடுத்த பிற்பாடு பல வருடங்கள் கழித்து, வேலாயுத நாயர் இறந்த பிற்பாடு நான் சொல்கிறது இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு சமயக்கார் என்ன பிஸ்னஸ் நடத்தி பெரிய லெவலில் வந்துட்டார். அப்போ வரும்போது அவருடைய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, 16வது யார் வேலாயுத நாயரோட 16வது நாள். அதுக்கு வந்து அதே சமயக்காரர் வந்திருக்காரு, இதை கடவுள் சித்தம்ன்றது. வரும்போது ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ மாட்டி மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கேஆர் விஜயம்மா. இவரோட இதுக்காக வந்து நான் வந்து சமையல் பண்ணேன் அப்படின்னு நினச்சி ஓன அழறாராம். அந்த ஃபோட்டோவை பார்த்து விழுந்து வணங்கினாராம். உடனே விஜயம்மாவுக்கு இந்த பர்சன் ஏன் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து காலில் விழுந்து வணங்குறாருன்னு ஒரே குழப்பமா. உடனே அவர் சொன்னாராம், இவரை தான் நான் வந்து எம்ஜிஆர் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் பார்த்தேன், அவர் எனக்கு அப்போவே உதவி பண்ணாருமா, அந்த உதவினால தான் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கேன் இன்னைக்கு. இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில் இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வணங்கினாராம். அது வரைக்கும் விஜயம்மாவுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணாங்க. சரி, இவ்வளோ நல்ல ஒரு இலக்கிய மனசுன்னா அந்த மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ரெஸ்பெக்ட், அந்த அந்த அன்பு, காதல் இதெல்லாமே ஒரு மனைவிக்கு பெருக்கெடுக்கும்ல. அந்த மாதிரி விஜயா அம்மா வந்து அந்தளவுக்கு கேஆர் விஜயா அவர் மேலே ஒரு லவ் வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து மனிதர்கள்கிட்ட தான் அந்த அன்புன்றது இல்லை அவருக்கு. தினமும் வந்து ஒரு 5 மணி ஆச்சுன்னா டீ குடிக்கிற சமயம், அந்த நேரத்தில் கேஆர் விஜயா அம்மாவும் வேலாயுத நாயர் அவர்களும் பேசிட்டே இருப்பாங்க. இதோ வரேன் அப்படின்ட்டு வேலாயுத நாயர் மாடிக்கு போயிடுவாராம். போன ஒரு ஆளே இன்னும் காணமே அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அங்கே போய் நின்று தானியம்லாம் போட்டு இருப்பாராம் காக்காய்களுக்கு. அப்போ இவரோட வருகைக்குன்னு, யார் வேலாயுத நாயர் அவரோட வருகைக்குன்னே அந்த காக்காயெல்லாம் காத்துட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு அந்த, அதாவது பறவைகளிடத்துலையும் அத்தனை அன்பா இருந்தவர் என் கணவர் அப்படின்னு விஜயம்மா சொல்லுவாங்க வேலாயுத நாயர் அவர்களை பற்றி. நீங்கள் சொல்லதை கேட்கும்போது அந்த அவர் எந்த அளவுக்கு ஒரு ஜென்ரஸாக இருந்திருக்கிறாரு எல்லாம் அந்த தெரியுது. அதனால அந்த ஒரு இயல்பு, அந்த குணம், இவங்கள்ட்ட அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக இருந்தது எல்லாம் சேர்ந்து அந்த மனைவிக்கு கேஆர் விஜயா உங்களுக்கு வந்து கணவர் மேலே அப்படி வந்து ஒரு பாசம் இருந்திருக்கு. இப்போவும் இருக்கு. ஏன்னா அவரை நினச்சிருந்தா அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அவங்களுக்கு, அத்தனை அன்பானவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேஆர் விஜயா அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனுஷன் வேலாயுத நாயர் கணவர் பற்றி சொல்லும்போது. ஏன்னா வந்து இந்த சோகமாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வாட்டி வந்து கேஆர் விஜயோட அப்பா அம்மா வந்து சண்டை போட்டிருக்கும்போது 2 பேரையும் கூப்பிட்டாராம். யார் மாமனார் மாமியாரை கூப்பிட்டுட்டு, எங்க பேசுங்க, கை கொடுத்துக்கோங்க இப்படி எல்லாம் சொல்லி அந்த சண்டை போடக்கூடாதுன்னு பெரியவங்க சண்டையை பிடிச்சி வச்சிருவாரு. ஓகே ஓகே. அந்த மாதிரி வேலாயுத நாயர் வந்து இந்த சண்டை இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹாப்பியாக இருக்கணும் லைஃப், இப்போ என்னத்துக்கு இப்போ சண்டை அங்கே அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவாராம் வேலாயுத நாயர் அவர்கள் வந்து வீக்கெண்டு, இப்போ சாட்டர்டே சண்டே ஒரு பிரேக் கிடைக்குது, கேஆர் விஜயா அம்மாவுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. ஜீப் எடுத்துட்டு ஃபுல்லாக காடு எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில். இப்போ அந்த காட்டு நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் டென்ட் அடிச்சுட்டு அது 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் டென்ட் உள்ளெல்லாம் பயங்கர ரொமான்டிக்காக இருக்கு, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஸோ இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க விஜயம்மா, பென்ஸ் காரு அது ஏதோ ஒரே ஒரு கியர் தான் வேலை செஞ்சதும் அந்த டைமில், ஏதோ ப்ராப்ளம் காரில். அவர் என்ன பண்ணாராம், மலை மேலேருந்து, யார் வேலாயுத நாயர் எக்ஸ்பர்ட் டிரைவர், மலை மேலேருந்து அப்படியே ஓட்டின்னு வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களாம்,
பின்னாடி உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டு. இவங்க விஜயாம்மா வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, வேலாயுத நாயர் அவர்கள் பக்கத்தில். அப்படியே ஓட்டின்னு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் விட்டாராம். அந்த அளவுக்கு பயந்துனே வந்தாங்களாம் விஜயாம்மா, எங்கே நிற்க போதோ வண்டி அப்படின்ட்டு. சரி சரி சரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர். அப்போ அந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு சிறந்த, எதையும் வந்து ஈஸியாக எடுத்துன்னு போகக்கூடிய, இவங்களுக்கு டென்ஷன் கொடுக்காத ஆள். ஆமாம் ஆமாம். இந்த பயங்கர ஜாலியாக இருக்கிறாரு, ரொமான்டிக்காக இருக்கிறாரு. அதனால வந்து இவங்களுக்கு ரொம்ப அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு கதை சொல்கிறது இது பண்ணுறதுன்னா, நீ இதில் நடிக்கக்கூடாது, எதுவுமே கண்ட்ரோலே கிடையாது. அவர் பண்ண மாட்டார். நீ வந்து இதில் நடிச்சே ஆகணும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, பணம் வருது நீ நடி, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வேலாயுத நாயர்கிட்ட. உன் இஷ்டம், நீ எது வேணா, உன் முடிவு. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவங்க அப்புறம் நடித்தாங்க இல்லையா, அது வந்து அவங்க தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாங்களா, அப்புறம் ஏதாவது கேப் விட்டாங்களா? அவங்க ஒரே ஒரு வாட்டி கேப் விட்டாங்களாம் விஜயாம்மா. எப்போன்னு கேட்டால் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ வந்து நடிக்கலாமா வேண்டாமா, இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குழப்பம். தேவர் அவர்கள் வந்து விஜயாம்மா வந்து எப்பவுமே அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. தேவர் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து ராமன் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு வந்து அக்கா தங்கின்னு ஒரு படம் எடுக்கிறோம். அது வந்து ஆரூர் தாஸ் அவர்கள் தான் வந்து வசனம் எழுதுகிறாரு. அவர் தான் சொன்னார், விஜயா அம்மா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தங்க ரோலுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், விஜயா பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சேப்பா, அது அரசல் பரசலாக பேசிக்கிறாங்க, அது குழந்தை பிறந்துடுச்சு, இனிமேல் நடிக்க வராதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தேவர் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு போய் கேட்டு பாருங்க அப்படின்னு போகும்போது காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அப்போது இவங்க வந்து அந்த தோட்டத்தில் உட்காந்து, அவங்க வீட்டு தோட்டத்தில் விஜயாம்மாவும் அவங்க கணவர் வேலாயுத நாயரும் 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அது கரெக்டாக அந்த பெரிய கேட் அது திறந்துட்டு உள்ளே வராராம் தேவரையா. தேவரையா வராங்கன்னு 2 பேரும் எழுந்தாங்க. எழுந்துட்டு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா. அந்த சோஃபா வந்து பார்த்தா சிம்மாசனம் மாதிரி இருக்குமா. அதில் வந்து உட்காந்துட்டு இப்படி இது பண்ணுறாராம் தேவரையா. என்ன மாப்பிள்ளை, ஏன்னா பொண்ணுன்னா மாப்பிள்ளை இல்லையா, என்ன மாப்பிள்ளை பொண்ணுன்னு தான் கூப்பிடுவார். இவங்களும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்களும் அப்பா தான் கூப்பிடுவாங்க. வேலாயுத நாயர் பார்த்து, என்ன மாப்பிள்ளை உரிமையோட, என்ன ஜம்முன்னு இருக்கே சிம்மாசனம் மாதிரி அப்படின்னாராம். சரி பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா தங்க படத்தில் வந்து இதை புக் பண்ணலான்னு வந்தோம், நம்ம பொண்ணை இது இன்னும் நடிக்க மாட்டேன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு கரிஜாவுக்கு. ஆமாம். அப்போ வந்து கணவர் வேலாயுத நாயர் சொன்னாராம், பெரியவர் வந்து கேட்குறாரு, எல்லாருக்கும் நடிக்கிற திறமை வந்து எல்லாருக்கும் இருக்காது, நிறைய பேர் கேமரா பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ நடிக்கிறன் போது அவரும் வந்து கேட்குறாரு, அது இறைவன் கொடுத்த ஒரு திறமையை வந்து நம்ம எப்பயுமே வீண் பண்ணக்கூடாது, நீ நடி அப்படின்னு கணவர் வேலாயுத நாயர் என்கரேஜ் பண்ணாராம் மனைவி கிட்ட. விஜயா கிட்ட நான் சொல்கிறேன், அவர் நடிப்பா அப்படின்ற மாதிரி வேலாயுத நாயர் அவர்கள் சொல்லும்போது, சரி மாப்பிள்ளை பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கோ. அப்புறம் வந்து விஜயாம்மா சொல்லியிருக்காங்க, வந்தீங்க பேத்தியை பார்க்காம போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய கொண்டு வாமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தள்ள வச்சு நல்லபடியாயிருமா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவர் கிளம்பிட்டாராம். யார்? தேவரையா. நான் சொல்லிக்கிறேன், வந்து நடிப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவர் சொல்லி வேலாயுத நாயர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ சொல்லும்போது 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காதான். அங்கேருந்து தேவரையா கிட்டேருந்து ஃபோனு இவங்க எடுக்கிறாங்க. அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் உங்களுக்கு. கரெக்ட். விஜயாம்மா எடுக்கிறாங்க. எடுத்தோடனே, நான் தான்மா பேசுகிறேன், அப்பா பேசுகிறேம்மா. என்னம்மா மாப்பிள்ளை, நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே சிம்மாசனம் நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கு. அந்த சோஃபா சிம்மாசனம் நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கு, நான் வரதுக்கு முன்னாடி சிம்மாசனம் வந்துடுச்சிங்க. இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப விரும்பினீங்கல்ல, அதுக்கு உடனே அனுப்பிச்சி விட்டாரம்மா மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மனுஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கணவர் வந்து கிடைக்கும்போது அந்த அன்பு எப்பயுமே இருக்கும் இல்லையா? கரெக்ட். அது சொல்லுவாங்க விஜயாம்மா. அது ஒரு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு இயல்பு கொண்டவர் போல. இன்ஃபேக்ட் அவர் தேவரையா கேட்கல, சிம்மாசனம் எனக்கு வேணும்ன்ட்டு, ரொம்ப ஜம்முன்னு இருக்குன்னு சொன்ன உடனேயே அது தூக்கி அனுப்பிச்சிட்டாரு அவர்.
அதுக்குள்ளே பாருங்கள், இது போகிறதுக்கு முன்னாடி வண்டி ஏற்பாடு பண்ணி அந்த அந்த சோஃபா மாதிரி இருக்கிறத தூக்கி உடனே அனுப்பிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர். அந்த சினிமா உங்களுக்கு புரிஞ்சுட்டு அவர் ஃபினான்சியராக இருந்ததுனால எல்லாம் அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி உறவை வந்து நீட்டிப்பு வேணும், அந்த அன்பு வேணும் நமக்கு என்னைக்கும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம எப்படி வந்து அதில் ஒரு தன்மையாக பழகணும். கரெக்ட். நல்லது. வித்யா, இப்போ வந்து கேஆர் விஜயம்மா அம்மனா நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஒரு அதிகமாக அம்மன் அப்படின்னாலே அவங்க தான் நடித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் வந்து அம்மனாக நடிக்கிறதுக்கு நிறைய படங்கள் வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 90ஸ்லாம் நிறைய படங்கள் வந்தது. அம்மன்கிற பேர்லேயே வந்தது. ரம்யா கிருஷ்ணன் அம்மனா வந்தாங்க, மீனா வந்தாங்க, அப்புறம் நளினி வந்தாங்க. இது மாதிரி நிறைய. இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க கூட நம்ம நயன்தாரா கூட வந்தாங்க. இது போல் அவங்களுக்கு கேஆர் அம்மாவுக்கு அப்புறம் வந்த நடிகைகள் அம்மன் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க? என்ன நினச்சாங்க தெரியுமா? என்ன நினச்சாங்க? கொஞ்சம் டைம் கொடுப்போமே, ரசிகர்கள் அடுத்த வாரம் பார்க்கட்டுமே. அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அவங்க என்ன அது என்ன சொன்னாங்க, என்ன ஏதுன்றது கொஞ்சம் சஸ்பென்ஸ் விடுவோமே. ஓகே. ஆனால் அம்மன் ரோலுக்கு நம்ம எங்கே போய் முன்னோடி தேடுறது? ஆமாம், தேட முடியாது. ஸோ அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அதை? ஆமாம், எப்படி? அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வேறு யாரும் நளினி மேடம் நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேடம் அம்மன் படத்தில், ஆமாம், அந்த அம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும் இந்த டான்ஸு. ஏன்னா அவங்க பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மீனா மேடம் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தா லேட்டஸ்ட்டாக நயன்தாரா கூட போட்டாங்கல்ல. ஃபுல்லாக அந்த நகை வந்து எல்லாம் தங்க நகை கிடையாது. ஆமாம், அந்த நகை வந்து அந்த அந்த வெளிச்சம் போடும்போது ஒரு வேத்து கொட்டும். அப்போ அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது என்னடா இதுன்னு தோணுமா? ஆமாம். ஆனால் அங்கே போனை விட்டு இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.